இன்றைக்கி நம்ம ரொம்ப டெலிஷியஸான ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் வச்சு ஒரு கட்லெட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 வாழைக்காய் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த அளவை வச்சு ஒரு 8 கட்லெட் அளவுக்கு செய்யலாம். இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுருங்க. அடுத்ததாக கட்லெட்டுக்கு தேவையான மசாலா செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு இஞ்சி ரெண்டும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகா அதையும் பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு வெங்காயம் எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவுக்கு முட்டைக்கோஸ் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஆப்ஷனல் தான், நீங்கள் இல்லைன்னா வெங்காயம் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், கலருக்காக இது சேர்த்துறோம். நார்மல் மிளகாய்த்தூள் போடுறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாம். நான் வினிகர் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி. இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா வாழைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் இப்போ சேர்த்த போகிறோம். இது இப்போ நல்லா கலந்து விடணும். மசாலா எங்கேயும் தனித்தனியாக இல்லாமல் அது ஈவனாக கலந்து விடணும். இப்போ நல்லா கலந்து வச்சுட்டோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பவுலில் மைதா மாவு தண்ணி வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம தோசை மாவை விட இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கட்லெட் மசாலா இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்போ கட்லெட்லாம் ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ரெடி பண்ணிக்கலாம். ஈவன் ஷேப் கூட நிறைய கட்லெட் கட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஷேப் கூட வேறு மாதிரி கூட கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த மசாலா மைதா மாவு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் போட்டு கோட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஈவன் சைஸில் நம்ம கட்லெட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஒரு பேனில் இதுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை, ஓரளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு அரை பவுல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே குக் பண்ண ஐட்டம்ஸ் வச்சு தான் கட்லெட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனால் மட்டும் போதும். இப்போ நல்லா ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுறலாம். ஸோ இந்த கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம லைட் கலரில் வந்தோடனே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இப்போ அடுத்த ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இன்னொரு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு சர்விங் பவுலில் வச்சிடலாம். ஸோ பார்த்தாவே தெரியுது நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலா ஜூஸியாக இருக்கணும். அப்போ தான் கட்லெட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட நான் இன்றைக்கி கபாப் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட ஸ்வீட் சாஸ், சில்லி சாஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். கட்லெட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.